கட் பண்ணி ஓபன் பண்ணா நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டு இப்போ நான் பண்ற வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே என் மேல கோவமா இருக்கு. ஆரம்பத்தில் நான் உண்மைக்குமே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சது இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரை பார்த்துட்டு அந்த மக்களுக்காக நான் குரல் கொடுக்கணும். என் குரல்னால யாருக்குமே எதுவும் நல்லது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு உயரத்துக்கு அந்த குரல் போயிட்டு கேட்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த வீடியோஸ் அந்த குழந்தைங்க சாகுறது அவங்க பசியில துடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் என் ஆத்ம திருப்திக்கு ஆசிரியர் என்னோட வாய்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா தமிழ்ல அது ஸ்டார்ட் பண்ணா ஒரு மாதிரி பலனா இருக்காது. ஏன் அப்படின்னா அநியாயம் பண்றவங்களும் அதை கேட்கறவங்களும் ஆங்கில மொழி பேசுறவங்களா இருக்கனால கண்டிப்பா இங்கிலீஷ்ல பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனல் நான் டெய்லி ஏன் குமுறல்லாம் கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மக்கள் ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க, வெறும் காசாவுக்காக மட்டும் இல்ல, சுடான் வார பத்தி, கொங்கோ பத்தி, இப்ப கிட்டத்துல ரிலீஸ் பண்ண எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால எவ்வளவு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் அவனுங்க துன்புறுத்துறானுங்கன்னு சொல்லிட்டு என் மனசுக்கு என் ஆத்ம திருப்திக்கு நான் அந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளவுதான் இங்கிலீஷ்ல வேற எந்த மொழி நம்ம கத்துக்கிட்டு பண்ணாலும் நம்ம தாய்மொழியான தமிழ்ல ஆத்மார்த்தமா உள்ள இருந்து பேசுற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு தான் இந்த கரண்ட் வேர்ஸ் அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். கரண்ட் வேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன யோசனை இப்ப நான் ஃபின்லாண்ட்ல இருக்கேன். ஃபின்லாண்ட் வரதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நான் இங்க பிராக்டிகலா பாக்குற நான் கோ த்ரூ பண்ணதை ஆத்தென்டிக்கா 100% ஜெனியூனா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்க வர கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதோட சேர்த்து இங்க இருக்க ஃபினிஷ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஒரு தமிழ் பையனா ஒரு சவுத் ஏஷியனா இங்க அங்க இருக்க கலாச்சாரத்துக்கும் இங்க இருக்க கலாச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இதை பத்தி பண்ணணும்னு யோசிச்சேன். இடையில அப்படியே போகும்போது நானுமே ஒரு டிபிக்கல் யூடியூபரா மாறிட்டேன். ஏன்னா அந்த வியூஸ்க்காகவும் ஹைப்ல என்ன டாபிக் இருக்கு, ட்ரெண்ட்ல என்ன டாபிக் இருக்கு அப்படிங்கறத பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சு இடையில இந்த பிக் பாஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். பிக் பாஸ் பத்தி ரிவ்யூஸ் பண்றது, அதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கிறது, அது அப்படியே தொடர்ந்து அதுக்குள்ளேயே நான் மூழ்கிட்டேன். அதுல நிறைய எனக்கு வியூஸ் வந்துச்சு. என்னோட ஜீரோல இருந்து ஆரம்பிச்ச சேனலா இருந்தாலும் நான் பேசுறத பார்த்து எனக்கு அதுல நிறைய வியூஸ் வந்துச்சு. நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அதுக்குள்ள நான் அடிக்ட் ஆகி அது பத்தியே திரும்ப 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 நான் பேச ஆரம்பிச்சேன். பிக் பாஸ் முடியும் போது வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சேன். ஒரு ஹைப்ல அவங்கள பேசினா நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு விளங்கல, நான் இதெல்லாம் வெறும் வியூஸ்க்காக தான் பண்றேன். நான் ஜெனியூனா ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கண்டென்ட் கொடுக்கல. என்ன பார்க்க வர மக்களுக்கு, என்ன பார்க்க வர அந்த வியூவர்ஸ்க்கு எதையுமே நான் உண்மையா பிரசன்ட் பண்ணல அப்படிங்கறது எனக்கு ரியலைஸ் பண்ணாம வெறும் வியூஸ்க்காக மட்டும் தொடர்ந்து பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதை பத்தி பேசுறது, இந்த டிவிகே கட்சியை பத்தி, விஜய் பத்தி விமர்சனம் பண்றது, இதெல்லாம் எனக்குள்ள இருக்க கருத்தா இருந்தாலுமே கூட பட் இதுக்காக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலையே, ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி நான் பண்ண இடையில இந்த மொக்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் வருந்துகிறேன். திரும்ப இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ண போறது இல்ல. திரும்ப நான் ப்ராப்பரான கண்டென்ட்ஸ்க்கு போக போறேன். இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், இந்த வீடியோஸ் பார்க்க வரவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கணும், இல்லைன்னா அவங்க பர்சனல் லைஃபோட ஏதாச்சும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதை தாண்டி இந்த ஊர்ல இருக்க புறணை எடுத்துட்டு பேசுறது, இல்லைன்னா அங்க இருக்க விஷயத்தை பத்தி பேசுறது, அந்த சினிமா நடிகரை பத்தி பேசுறது, அந்த வீடியோஸ் நான் இதோட விட்டுலாம் இருக்கேன். அதனால தான் இந்த பிளேலிஸ்ட் கூட நான் ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், ஓப்பன் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி ஏதோ நான் நல்ல விஷயம் பேசுற மாதிரி. அதுக்கப்புறம் நான் இந்த டைட்டில் மாத்திட்டேன் மொக்க வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் பண்ண மொக்க வீடியோஸ் எல்லாத்துக்கும் வருந்துறேன். இனிமே நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாச்சும் கத்துக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட பழைய மொக்க வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல பண்ண நான் வீடியோஸ் எல்லாத்துக்கும் வருந்துறேன். இனிமே அந்த மாதிரி இருக்காது. தேங்க்யூ.